நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கஷ்ட காலத்துக்கு அப்புறமும் நம்மளை உயர்ந்த குணங்கள் மேம்படையணும், பணிவு வரணும். நோயை கொண்டும் வறுமை கொண்டும் பிடித்தும் பணிந்து வரும் பொருட்டு பணிவே வரல. அதிகாரத்திலையும் ஆணவத்திலையும் தான் இருக்கும். அநியாயம் பண்ணுறோம். நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள், அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள், என்னுடைய வாக்கு. அப்போ நம்ம குடும்பத்தில் நடந்தக்கூடிய விதங்கள், நம்ம கொடுக்கக்கூடிய அதிகாரங்கள்லாம் உபகாரம் பண்ணுறதுக்காக, அடிமையாக ஆகிறதுக்காக கிடையாது, அநியாயம் பண்ணுறதுக்காக கிடையாது. எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாழ்க்கையில் சில பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, குடும்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பெற்றவங்க இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க, நம்முடைய உறவினர்கள் இருக்காங்க, சகோதரர்கள் இருக்காங்க. இவங்கள்ட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க? அல்லது நம்மளுடைய உதவியாளர்கள் இருக்காங்க. எல்லார்ட்டையும் நம்ம பணிவு இல்லாமல் பெருமையின் காரணமாக ஒவ்வொருத்தர் மேலேயும் குற்றவாளி தான் இருக்கணும். நம்ம உணர்ச்சியில் இருக்கும்போது எல்லாரும் குற்றவாளி தான் இருப்பாங்க. நம்ம கூட என்ன நினைச்சிட்டு இருப்போம். அந்த உடல் கஷ்டம் நம்மளை பிடிக்கப்படும் பொழுது தான் நம்முடைய குரல் நமக்கு ஓரளவுக்கு உணர முடியும். அது வரைக்கும் மற்றவங்க எல்லாம் குற்றவாளி, நாம் மட்டும் தான் நிரபராதி. மனசுக்குள்ள நம்ம குடும்பத்தார் மீது தான் பெரும் பகைமை வெறுப்போம். நீ செத்தாலும் என் முகத்தில் முடிக்கூடாத அளவுக்கு அதுக்காக என் குடும்பம் அமைச்சு கொடுத்துருக்கான். செலவு பண்ணுங்க, குணங்களை அவங்கள மன்னிச்சு பழகுங்க, அவங்களுடைய குறைவுக்காக நிறைவேறி தேடுங்க. ஒவ்வொருத்தரும் தனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பங்களையும் உதவியாட்டையும் பொருளாதாரத்தையும் நம்ம எப்படி செலவு பண்ணுறது கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் குற்றவாளிகள் தான். யாரும் சரியான முறையில் செலவு பண்ணுறது கிடையாது. குணத்தையும் செலவு பண்ணுறது கிடையாது, பணத்தையும் செலவு பண்ணுறது கிடையாது. மனைவிட்ட பேசும்போது பேசுவோம், பிள்ளைங்கிட்ட பேசும்போது பேசுவோம், பெற்றவங்கிட்ட பேசுவோம், மற்றவங்க பேசுவோம், மற்றவங்கள்ட்ட பேசும்போது வேற பேசுவோம். என்னுடைய எண்ணம் ஒன்றா இருக்குது, என்னுடைய பேச்சு ஒன்றா இருக்குது, என்னுடைய செயல்பாடு ஒன்றா இருக்குது. எனக்கு கூட நான் முரண்பட்ட வாழ்ந்துட்டு இருக்கேன். வெளில பேசும் முரண்பட்ட பேச்சு நான் பேசிட்டு இருக்கேன். என்னோட நான் ஒரு நாள் வாழ்ந்து பார்த்தா எவ்வளோ பெரிய குற்றவாளின்னு சொல்லிட்டு நம்ம அகப்பார்வை கவனிக்கணும், புறப்பார்வை வாழ்ந்துட்டு இருக்கோம்.